நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் ரசகுல்லா பார்க்க போகிறோம். ஸோ ரசகுல்லாக்குள்ள வந்து நம்ம ஸ்டஃப் வச்சுட்டு நல்லா ராயல் ரசகுல்லா டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பாலுக்கு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ரவை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். குங்குமப்பூ எடுத்திருக்கேன் கலருக்காக வேண்டி. நட்ஸ் எடுத்திருக்கேன், முந்திரி, பிஸ்தா, பாதாம். இது 3த்தையும் வந்து மிக்சரில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ரொசீஜர் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பாலை வந்து ஒரு பேனில் ஊற்றி பற்ற வச்சுருக்கோம். பால் வந்து நம்மளுக்கு பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம லெமனை விற்று நம்ம பாலை வந்து திரிய எடுத்துடலாம். பால் வந்து பொங்கி வந்துடுச்சு, நான் சிம்மில் வச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அரைப்பழம் மொத்தம் சேர்க்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வரட்டும். ஸோ பாருங்கள், பால் வந்து நம்மளுக்கு நல்லா திரிஞ்சிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஃப்ரெஷ்ஷான வாட்டரை வைக்கிறது நம்ம பன்னீரை ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை வெளியேறிட்டோம். பன்னீரை வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஹேங் அவுட் பண்ணி வைக்கலாம். அதில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ட்ரைன் ஆகிடுத்தோம். பன்னீர் நம்ம அப்புறமா எடுத்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். பன்னீரை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஒரு பிளேட்டில். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டே கொடுக்காம நம்ம பன்னீரை வந்து டோ ஷேப்பில் வந்து ஃபார்மில் வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். நல்லா டோ ஃபார்மில் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து இந்த ரவையை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பனைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நல்லா பிணைஞ்சி மாவு பருத்து கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக பாலில் சேர்த்து கலர் வர வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மாவு பனைஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், டோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்த சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை முழுகிற மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு பற்ற வச்சு சர்க்கரை வந்து நம்மளுக்கு கரையிட்டோம். அதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டஃப் வச்சு நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி டோ வச்சு பன்னீரை பனைஞ்சு வச்சு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருத்தி உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சின்னதாக ஒரு பால் எடுத்துட்டு நம்ம நல்லா உருத்திக்கலாம். பன்னீரை உருத்திட்டு போல் நான் ஃப்ளாட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வச்சிடலாம். கொஞ்சமாக நட்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணி உருத்திடலாம். பாருங்கள், உள்ளார ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம கிராக் இல்லாமல் நம்ம வந்து சின்னதாக பால் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் எந்த பக்கமும் நம்மளுக்கு கிராக் இல்லாமல் நம்ம அழகாக சின்ன சின்ன பால்ஸை நம்ம எல்லா டோவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருத்தி வச்சுட்டு இது வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம சுகர் சிரப்பில் பாருங்கள், சுகர் சிரப்பில் வந்து சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து லைட் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ண பன்னீர் பால்ஸை உள்ளே ஆட் பண்ணிடலாம். 1 by 1 ஆட் பண்ணிடலாம். $25 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு மிதமான தீயில் வந்து இந்த ஜாமுன் பால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆகணும், பன்னீர் பால்ஸ். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில 5 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக ஸ்டீர் பண்ணி விடணும். இல்லைன்னா நம்மளுக்கு சுகர் வந்து பாகு வந்துடும். அப்படி பாகு வரா மாதிரி இருந்தால் 1 or few drops ஆஃப் லெமன் விடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விற்றுக்கலாம். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டஃப்டு ரசகுல்லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து 25 மினிட்ஸ் போல் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சுவையாக ரிச்சான ஒரு ராயலான டெலிஷியஸ் ஸ்டஃப்டு ரசகுல்லாஸ் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரசகுல்லாஸ் வீடியோஸை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.